திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் காவல் பணி மேற்கொள்ளும் ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக பணிகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அறிவித்த குறைந்தபட்ச ஊதியமான 725 ரூபாய் வழங்க வேண்டும், பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூய்மை பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் மருத்துவமனை வளாகம் குப்பைகள் நிறைந்து துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எங்களுக்கு கூலி சம்பள உயர்வு கிடைக்கும் வரை நாங்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபடுவோம். தேவைப்பட்டால் எங்களுடைய உரிமைகளை பறிக்கும் அளவில் தான் அவர்கள் வேலைப்பாடு செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் எங்களுடைய சம்பளம் இதுவரைக்கும் வழங்கவில்லை என்றால் நாங்கள் சாலை மறியலில் ஈடுபடுவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம். எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, கூட இருக்கிறோம், அவரை கவனிக்கவே முடியல. எல்லாம் சுத்தம் இல்லாமல் ரொம்ப ஆஸ்பத்திரினா ரொம்ப சுத்தம் இல்லாமல் இருக்குது. எல்லாம் போராட்டம் பண்ணதுனால எங்களுக்கு எந்த இதுவுமே பண்ண முடியல. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மின்மாற்றியில் பழுது நீக்க முயன்ற கூலி தொழிலாளி மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். சீர்காழி அருகே திருவாலி கிராமத்தை சேர்ந்த செந்தில் என்பவர் மின்மாற்றியின் பழுதை சீரமைக்க கூலி தொழிலாளியான அன்பழகனை அழைத்து சென்றார். அப்போது மின்மாற்றியில் ஏறி பழுதை சீரமைக்க முயன்ற அன்பழகன் மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்தார். தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து செந்திலை கைது செய்ய வலியுறுத்தியும் பாதிக்கப்பட்ட அன்பழகன் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க கோரியும் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த 15 நாட்களாக குடிதண்ணீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கீழ்கதிர்பூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும் விடியா திமுகவைச் சேர்ந்த திலகவதி குமரேசன் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் குடியிருப்பு பகுதியில் போடப்பட்டுள்ள ஆழ்துளை குடிநீர் குழாய் பழுதடைந்துள்ளது. தண்ணீர் இன்றி அவதியுற்ற மக்களுக்கு கடந்த 15 நாட்களாக தண்ணீர் விநியோகம் செய்யப்படாததால் ஆவேசமடைந்த மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பெங்களூரு புதுச்சேரி புறவழிச்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இங்கு தற்சமயம் கடந்த 15 நாட்களாக தண்ணீர் பிரச்சனை மிகவும் நிலவுகிறது. குடிக்க தண்ணீர் கூட இங்கு கிடைக்கவில்லை. ஏற்கனவே இருந்த சம்பில் இருந்த மோட்டார் பம்புகளையும் பைப்புகளையும் அகற்றிவிட்டு இப்போது மிகவும் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளார்கள் மக்கள். ஆகவே தயவுசெய்து உடனே இந்த தண்ணீர் பிரச்சனையை தீர்க்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.